ஹை கைஸ், நம்ம தமிழ் மாரி வச்ச நட்டு ஷிப்புடனில் எபிசோட் 2 1 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த இடமா? ஓ, கிளாசிக்கா. அப்படினா நாம எல்லாரும் ஸ்குவாட் 7ல ஒண்ணா சேர்ந்து செஞ்ச எதுக்குமே இப்போ நருட்டோ நினைக்கிறான். சாஸ்கே உண்மையை சொல்லு. உனக்கு தான் சொன்னேன், இன்னும் காணுமேன்ட்டு. அவன் இதே தான் நினச்சிக்கிறான். மீனிங்லெஸ்னு சொல்லல. இதுல ஒர்த்தான விஷயம் என்னன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். என்னது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? அப்புறம் எதுக்கு நாம சண்டை போடணும்? நான் தான் சொன்னல, என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட கொல்றதுல தான் அர்த்தம் அதிகம். அப்படிதான்டா கொல்லல. ஒரு வழியா எழுதிட்டியா? ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சோன்னு நினைச்சிட்டேன். நான் எங்க இருக்கேன்? நீ சுய நினைவை இழந்துட்ட. நாங்க எல்லாரும் எவ்வளவு பயந்துட்டோம்னு தெரியுமா? இது மட்டும் செட்டிங் நல்லா இருக்கு. சும்மாறா கொஞ்ச நேரம். அவரு தண்ணி பிடிக்க போய்கிறார். அப்படியா கதை? என்ன போய் தான் சொல்லுங்களேன். அமௌண்ட் சும்மா தான் கண்டுபிடிச்சிட்டான். ஆனா ஏன் எல்லாம் எதுக்காக இப்படி நடக்கணும்? ஹே நருட்டோ, நீ இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். கம் ஆன். சொன்னோன்னே பார்த்துட்டான். இருந்து ஓடுவான்னு நினைச்சேன். சாஸ்கே, நீ நிறைய படுறாசா. ஐயோ, கனவுலயே வந்து வருவான் போல. எல்லாரையுமே கொன்னுட்டாங்களா தெரியுமா உனக்கு? ஆமா ஆமா, எங்க அப்பா அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. சாஸ்கே மட்டும் தான் அதுல உயிரோட இருக்கான் போல இருக்கு. உன ஃபிளாஷ்பேக் இங்க தான் கட் ஆயிடுச்சு. நினைச்சேன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஏன்னா இந்த உலகத்துல நான் மட்டும் தனியால எனக்கு துணையா நீ இருக்கன்னு நினைச்சேன். சாஸ்கே எந்த விஷயத்தை செஞ்சாலும் கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். அற்புதமா பண்ண சாஸ்கே. இது ஒரு நல்ல உதாரணம். மொக்கையா இருக்கு. இதெல்லாம் நான் கண்ணை மூடிக்கிட்டே பண்ணுவேன். இந்த நருட்டோவால முடியாதுங்கிற விஷயம் எதுவும் கிடையாது தெரியுமா? அவன் என்ன இப்போ அதுதாங்க கேட்டாங்க. அதனாலதான் நான் அவனை என்னுடைய எதிரியா தேர்ந்தெடுத்தேன். நானும் அவன மாதிரியே ஆகணும்னு ஆசைப்பட்டேன். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்குவாட் 7ல இருந்தாலும் சாஸ்கே எப்பவுமே என்னை விட ஒரு படி மேலதான் இருந்தான். நான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்ததுக்கு காரணமே எப்படியாவது அவனை நெருங்கணுங்கிறதுக்காக தான். அவன் என்னை ஏத்துப்பான்னு நினைச்சேன். இதெல்லாம் பூரிச்சு பார்த்தோமேடா உங்களை. இது என்னோட முழு ஸ்ட்ரென்த்தா. இதுக்கு மட்டும் எனக்கு பதில் தெரியணும். அது தெரியணும்னா நான் பெஸ்டான ஒருத்தன் கூட ஃபைட் பண்ணணும். பெஸ்டா இருக்கிற எல்லாருமே இங்க இருக்காங்க. நருட்டோ, நான் மோதணும்னு நினைக்கிறதுல நீயும் ஒருத்தன். அப்போ நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அப்பதான் சாஸ்கே முதல் தடவையா நாங்க ரெண்டு பேரும் சமங்கிறத ஒத்துக்கிட்டான். ஆல் ரைட், நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. ஆனா ஒவ்வொருத்தரா பேசுங்க. ஆனா அவன், என்னோட பேரு சாஸ்கே உச்சிஹா. எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்காது. சொல்ல போனா எதுவும் பிடிக்காது. எனக்கு இருக்கிறது கனவு இல்ல. ஏன்னா கண்டிப்பா அதை நிஜமாக்குவேன். என்னோட கிளானை திரும்ப கொண்டு வர போறேன். அப்புறம் ஒருத்தனை அழிச்சே தீருவேன். நானே கொண்டு வர போறேன். சொன்ன பையன் தான் இப்படி இருக்கிறான். இத்தாச்சி, இது நீதானா? சாஸ்கே, இத்தாச்சி, உன் கதை முடிஞ்சது. அவன் பேசிட்டு இருந்தது இவனை பத்தி தானா? இவனதான் கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருக்க. உன் மேல இருக்கிற மொத்த வெறுப்பையும் ஒண்ணு சேர்த்துட்டேன். இந்த ஒரு நொடிக்காக தான் என் வாழ்க்கை முழுக்க காத்துக்கிட்டு இருந்தேன். என்னடா காமெடி பண்ணுகிறேன்னு பார்த்துனுக்குறான். உன்னை கொல்வேன். இது போதுமாடி தம்பி. உன் கதை முடிய போகுது. சாஸ்கே, பழி வாங்குறங்கிற ஒரே உணர்ச்சிக்காக தான் நீ வாழ்ந்த. சாஸ்கேவை கண்டுபிடிச்சு கொல்லணும்னு ஒண்ணு. எனக்கு மிஷினை கொடுத்தது எல்லாமே ஒண்ணுதான். ஆனா நான் இனிமே அதை மதிக்க போறது கிடையாது. இப்போல இருந்து நான் எனக்காக மட்டும்தான் யோசிக்க போறேன்.
அப்புறம் நருட்டோ, எனக்கு நீ தான் ஞாபகப்படுத்தணும். அந்த பழைய உணர்வுகளை கொண்டு வா. எனக்கு உன்னை பத்தி எல்லாம் பெருசா ஒண்ணும் தெரியாது சாஸ்கே. ஆனா உனக்கு ஒண்ணுனா நருட்டோவும் சாக்குராவும் எதை வேணாலும் எனக்கு தயாரா இருக்காங்க. உன் ஒருத்தனுக்காக மட்டும். உன்னை அவங்க இறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சாஸ்கே. அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்காங்க. வேணும்னா எனக்கு இது சரியா புரியாம இருக்கலாம். ஆனா உனக்கு மட்டும்தான்டா நல்லா புரியுது எல்லாம். இத பத்தி தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா தான் சொல்றேன். எனக்கு நல்லாவே புரியுது. அதனாலதான் அவங்கள கொன்னுட்டேன். இப்ப எனக்கு இருக்கிறது வேற ஒரு பந்தம். அது எனக்கும் என் அண்ணனுக்கும் நடுவுல இருக்கிற உச்சக்கட்ட வெறுப்பு தான் அது. இவன் எங்கேருந்து மனதமையாவே தோச்ச மன அமைதி ஆகுறது. சாஸ்கேவுக்கும் எனக்கும் நடுவுல இருந்த உறவுக்கு அர்த்தங்கிறதே இல்லையா? வா மோதி பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி உன்னுடைய ஹெட் பேண்ட மாட்டிக்கோ. டேய் இப்பதான்டா சாகுரா பிளாஷ்பேக்ல தான் பார்த்தோம். எனக்கு தேவைப்படாது. ஒழுங்கு மரியாதையா சொன்னதை செய். அது எனக்கு தேவைப்படாது. ஏன்னா உன்னால என் ஃபோர்ஹெட்ல ஒரு ஸ்கிராட்ச் கூட போட முடியாது. அதனால என்ன? ஹெட் பேண்ட மாட்டிக்கிட்டா மட்டும்தான் நம்ம ஷினோபிக்கெல்லாம் சரிசமமா மோதிரங்கிறதுக்கான அர்த்தம். எப்பவும் போல இப்பவும் பருப்பு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. நீ கேவலம் திறமசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா என்ன? ஆமா, அப்படிதான் பண்ணுவேன். என்ன நடந்தாலும் எந்த விதத்திலயும் நான் உன்னை விட குறைஞ்சவன் இல்லங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ ஒரு அவமானம். உண்மை என்னன்னா நான் பக்கத்துல இருக்கும்போது நீ உன்னை வீக்கா உணர்ற. நான் சொன்னது சரிதானே? நருட்டோ தான் ரொம்ப பேசி ரொம்ப பேசிட்டான். சொல்றதுலாம் அவன் ட்ரிக்கர் ஆயிட்டு. நம்ம சொல்றது உண்மை தானே. எனக்கு அன்னைக்கே நருட்டோ பண்ணதான் ஷாக். என்னடா நீ எப்படி ஆயிடுச்சு? லார்ட் ஒரோச்சிமாரோ ஏற்கனவே இம்மோர்டாலிட்டி ஜூட்ஸுவை அடைஞ்சிட்டாரு. அவருக்கு அழிவே இல்ல. அதனால அவர் உடம்பும் அதே போல இருக்குன்னு சொல்ல முடியாது. அவருடைய உடம்பு மொத்தமா அழிகிறதுக்கு முன்னாடி அவருக்குன்னு ஒரு புது உடலை கண்டுபிடிச்சு வெசலா மாத்தி ஆகணும். அப்படின்னா சாஸ்கே உடல் அவன் பயன்படுத்த போறானா? சரியா சொன்ன. கண்டிப்பா பண்ணுவோம். வாய்ப்பே இல்ல. அப்படி நடக்க விட மாட்டேன். சாஸ்கே கிராமத்தை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் அவனை திரும்பி கூப்பிட்டு வர முடியும்னு நான் நம்பினேன். ஆனா தயவு செஞ்சு உன்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத பாரு. இத பத்தி எல்லாம் உனக்கு என்ன தெரியும்? வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்ததே கிடையாது. பிறந்ததுல இருந்த அனாதையா தானே வாழ்ந்துகிட்டு இருக்க. குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆனா எனக்கு குடும்பம் இருந்துச்சு, அதனாலதான் கஷ்டப்படுறேன். அந்த கஷ்டத்தை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. இருந்த எல்லாத்தையும் இழக்கிறது எப்படி இருக்கும்னு தெரியுமா? கடைசி வரைக்கும் சாஸ்கேவை என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியலன்னு தான் எனக்கு தோணுது. அவனை பத்தி எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் நருட்டோ, ஏன் எனக்காக இவ்வளவு தூரம் வர? வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒரு உறவு இருந்ததே கிடையாது. அதனாலதான் நான் என்னால முடிஞ்சதை கண்டிப்பா செய்வேன். உன்னை நான் காப்பாத்துவேன். நீ அன்னைக்கு சொன்னதை யோசிச்சு பார்க்கணும் நருட்டோ. ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன். நீ ஸ்ட்ராங்கானவன் தான். அது ஏன்னா தனிமையோட வலி என்னன்னு உனக்கு தெரியும். அதே வலியை நானும் அனுபவிச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, அந்த வலி தான் நம்மள பலசாலியாக்கும். அப்படி பார்த்தா நமக்குள்ள இருக்கிற பந்தத்தை உடைச்சிட்டேன்னா எனக்கு இன்னும் பயங்கரமான ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இந்த இடம் பேர் என்ன தெரியுமா? The Final Valley. நம்ம மோதிரத்துக்கு சரியான இடம். இந்த சிலையை ஏன் அப்படி காட்டிட்டு இருந்தாங்கன்னே புரியுது.
நம்ம மோதலோட முடிவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுதான் கடைசி ஃபைட். இவங்க மாதராவதி அவர் ஃபர்ஸ்ட் ஓகே வேதினார். இப்ப எப்படி இருக்க? உனக்காக தான் நான் இந்த கஞ்சியை கொண்டு வந்தேன். இது குடி, உன் உடம்பு கொஞ்சம் தேரும். எனக்கு சாஸ்கேவை பத்தின கனவா வந்துகிட்டு இருந்தது. நீயும் நானும் சேர்ந்து திரும்பவும் வில்லேஜுக்கு போக போறோம். இது ககாஷி நமக்கு கொடுத்த உத்தரவு. கேட்க மாட்டானே. என்ன மன்னிச்சிரு நாருட்டோ. சாஸ்கேவை ககாஷியே பாத்துக்கிட்டோம். புரியுதா? கண்டிப்பா. நான் இன்னும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கிராமத்துக்கு திரும்ப போவோம். நீ உன் பழமொழியை சக்தியை நம்புவதே வீணாக்கக்கூடாது. பலத்தோட இருக்க கொஞ்சமாவது சாப்பிடணும். இல்ல பரவாயில்ல, எனக்கு பசிக்கல. இவரை தாண்டி போக முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு, ஏமாத்தணும் முடிவு பண்ணிட்டான். டேய், தெரிஞ்சிச்சுடி எனக்கு. ஒரு முக்காடு போடும்போதெல்லாம் டவுட்டா இருக்கு. சாஸ்கே என் கூட இருக்கிற உறவை முடிச்சுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்பதான் பலசாலி ஆக முடியும்னு சொன்னான். அவனுடைய உணர்ச்சிகளை எப்பவுமே என்னால புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னான். ஆமா, ஒரு காலத்துல நீங்களும் அந்த உரோச்சி மாறும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? உண்மையை சொல்லுங்க. எதுக்காக நம்ம கிராமத்தை விட்டு வெளியே போய் நம்ம கிராமத்தையே அழிக்க திரும்ப வரணும்? புரட்சிமாரோட அப்பா அம்மா 2 பேரும் கொல்லப்பட்ட பிறகுதான் அவனோட நடவடிக்கைகள்ல மாற்றம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபார்பிடன் ஜுட்ஸு மேல அவனுக்கு ஆர்வம் உண்டாச்சு. அவன் அப்பா அம்மாவை உயிரோட கொண்டு வர முயற்சி பண்ணானா, இல்ல அவங்க அப்பா அம்மாவை கொன்ன அந்த ஊரை பழிவாங்க முயற்சி பண்ணானான்னு தெரியல. என்னோட அப்பா அம்மா கொல்லப்படல. அதனால உன்னை போலவே நான் அவனையும் அவனோட உணர்வுகளையும் சுத்தமா புரிஞ்சுக்கலன்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் சொன்னது உண்மைதான். இது வரைக்கும் அவன் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டதே இல்ல. இப்போ நம்மளுடைய இந்த ஷினோபியோட உலகத்துல ஏகப்பட்ட வெறுப்புகள் உண்டாயிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏகப்பட்ட வெறுப்புகளா? இந்த வெறுப்பு எல்லாத்தையும் சரி செய்யணுங்கிறது தான் என்னோட ஆசையே. ஆனா இப்ப வரைக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு சரியா தோணவே இல்லை. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருமே சந்தோஷமா புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு காலம் வரும்ன்ற நம்பிக்கை எனக்குள்ள அதிகமா இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில ஜிராயா சென்சை மாதிரி இன்னொருத்தர் வர முடியாது. அவர்தான் எனக்கு இருந்த ஃபேமிலி. அதனாலதான் நடந்த சண்டையோட முடிவுல ஜிராயா இறந்து போயிட்டான். ஜிராயா சென்சை இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டதும் என்னுடைய வாழ்க்கையில முதல் முறையா சாஸ்கே என்ன சொல்ல நினைச்சாங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நம்ம உறவுகளை இழக்கும் போது ஏற்படுற வழி. பாதை தெரியுது. போயிட்டானா? அங்க பாத்தியா? கால் தடம் இருந்துச்சு. ஐயோ, நாருட்டோ, வா நம்ம கிளம்பு. நீ ரெடியா? ஆனா எனக்கு இப்ப வெளியே போகணும்னே தோணலையே. ஷேடோ க்ளோனா இருந்தா நான் இன்னும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன். ஆமா ஆமா, நல்லது. நான் ஒரு ஷேடோ க்ளோனுங்கிறத அவர் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். உள்ள பழம் போட்டு போட்டிருக்கான். ஷேடோ தான் இருக்குது. எப்போவாது வலினா என்னன்னு உனக்கு புரியுதா? உண்மையான வலியை உணராத வரைக்கும் நிச்சயமா ஒருத்தருடைய வேதனையை உன்னால உணர முடியாது.
அப்படியே உணர்ந்தாலும் அவங்களுக்கு ஏற்பட்ட வலியை உன்னால உணர முடியாது. அதுதான் அந்த தரிசனமான உண்மை. அதனாலதான் நீ சாஸ்கேவை துரத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு இது சொல்ற. பெயினோட வாய்ஸ் இல்லையே. எல்லாருமே மாறுவாங்க. இப்ப இருக்கிற சாஸ்கே ஒன்னும் நீ பழகின சாதாரண பையன் கிடையாது. இந்த பாதையை முழுக்க முழுக்க தேர்ந்தெடுத்தது சாசுகே மட்டும்தான். தயவு செஞ்சு சாஸ்கேவை இப்பயாவது விட்டு தொலை. ஒரு ஷினோபியா இருக்கிறதுக்கு வலிமையை தாண்டி நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அதுக்கு நீ முதல்ல அறிவாளியா மாறணும். நீ முட்டாளா இருக்க இருக்க இந்த ஷினோபி உலகத்துல வாழ்றதுன்றது ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்க சொல்ற மாதிரி செயல்பட்டாதான் புத்திசாலியா இருக்க முடியும்னா நான் கடைசி வர ஒரு முட்டாளா முட்டாளாவே இருந்துட்டு போறேன். இத பாருங்க பெருசு, என்ன மாதிரி ஒரு பெரிய முட்டாள் இருக்கவே முடியாது. அதுதான் எனக்கு பெயினை மாற்றிடுது. ககாஷி சென்சையோட சக்ரா இந்த பக்கம் போகணும். சாகுரா, நான் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகிறேன். எனக்கு சரியா தெரியாது, ஆனா இது வெறும் ஒரு யூகம் மட்டும்தான். ஆனா எனக்கு தெரிஞ்ச அவ சாஸ்கேவை தான் கையால கொள்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கா. உச்சியாவுடைய மொத்த வெறுப்புணர்ச்சி சாஸ்கே ஒரே ஆளா சுமந்துகிட்டு இருக்கா. அந்த சாபத்தின் மூலியமா இந்த உலகத்தை தாக்கணுங்கிறது தான் அவனுடைய ஆசை. அந்த வெறுப்பு தான் அவனுடைய பலமான ஆயுதம். அதே போல அவனுடைய பலத்துடைய சோர்ஸும் அதுதான். அதுதான் சாஸ்கேவனுடைய நிஞ்சாவை. இத கேள்விப்பட்டிருக்கியா நருட்டோ? மோதுற 2 ஷினோபிஸ் பவர்ஃபுல்லா இருந்தான். அவங்க மோதும் போது அவங்க எண்ணத்துல என்ன ஓடுதுன்னு தெரியும்னு சொல்லுவாங்க. வாய திறக்கணுங்கிற அவசியமே இல்ல. நீ ரொம்ப பாவம் பார்த்துட்டு இருக்க நருட்டோ. சரி சொல்லு, என் மனசுல என்ன ஓடுதுன்னு தெரியுமா? சரியா சொல்றியான்னு பார்க்கலாம். சாஸ்கே, உன்னுடைய உணர்ச்சி என்னங்கிறத நான் ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னுடைய குடும்பத்தை இழந்தது உனக்கு நிறைய வலியை கொடுத்திருக்கு. சாஸ்கே உனக்கு ஒரு சகோதரன் போலதான்னு நீ இப்ப சொன்ன இல்லையா? யோசிக்கிறானே பற்றி சொன்னது. ஒருவேளை சாஸ்கே இடன்லி வில்லேஜ வந்து தாக்குனான்னா அப்ப நீ என்ன பண்ணுவ? வாய்ப்பே இல்ல, அப்படி நடக்க விட மாட்டேன். எல்லாம் எதுக்காக இப்படி நடக்கணும்? சாஸ்கே இப்பவும் ஒன்னும் தெரியாதவன் தான். அவனை யார் வேணும்னாலும் சுலபமா மேனிப்புலேட் பண்ணலாம். ஒருவேளை அவன் அப்படி வந்தா உன்னால தடுக்க முடியுமா? அன்றே கணித்தார். தேவைப்பட்டா உன்னால் அவனை கொல்ல முடியுமா? சாஸ்கேவையும் ஹிடன் லீஃப் வில்லேஜையும் ஒரே தராசுல உன்னால வைக்க முடியுமா? என் கிராமத்தை நான் காப்பாத்துவேன். அவனை கொல்லாம எப்படி தடுத்து நிறுத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையிலேயே நீ ஒரு சின்ன பையன். பேசுறதெல்லாம் கேட்க நல்லா இருக்கே தவிர நடைமுறையில சாத்தியமே இல்ல. கஷ்டமான முடிவுகளை எடுக்க தயாரா இருக்கிறவன் தான் உண்மையான ஷினோபி. அகாட்ஸ்கிக்கு வாண்டட் கிரிமினல்ஸ்னு முத்திர பதிக்கணும். அத பண்ணதுக்கு அப்புறம் நாங்க மட்டும் இல்ல, மொத்த உலகமும் சாசுகேவை கொல்ல புறப்படும். ஒரு கிரிமினலை காப்பாத்துறதுக்காக எதுக்காக என் கால்ல விழுந்து இப்படி போராடிக்கிட்டு இருக்க? ஷினோபி உலகத்துல இதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. உண்மையிலே காகே ஆகணுங்கிற ஆசை உன் மனசுல இருந்துச்சுன்னா சாஸ்கேவோட நண்பனா நீ என்ன பண்ணணுமோ அதை நிச்சயம் பண்ணிதான் ஆகணும். எல்லாம் பண்ணுனா என்னடா பண்றது? எனக்கு சுத்தமா புரியல. ஆனா சின்ன பையனா யோசிச்சு செயல்பட்டனா எல்லாருக்கும் நன்மை நடக்கும்ன்றது என்னோட கருத்து. ஒருத்தனால எத்தனை பேருக்கு பாதிப்பு? அவனை எப்படி சும்மா விட முடியும்னு சொல்லு. நான் உன்னை என் நண்பனா பாக்குறேன். அப்பெல்லாம் எனக்கு நட்புங்கிறது வெறும் ஒரு வார்த்தை தான். அதை தாண்டி அதுக்கு மதிப்பு கொடுத்ததில்ல. ஆனா ஒன்னு சந்திச்சதுக்கு அப்புறம் தான் நான் அதுக்கான மதிப்பெண்ணை புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன? சாஸ்கேக்கு நீ என்ன பண்ணணுங்கிறத நீ தான் முடிவெடுத்து ஆகணும். அதை பத்தி நல்லா யோசி. சாஸ்கே, ஒருவேளை நான் உன்னை பார்த்தா, ஒருவேளை நாம சந்திச்சா என்னுடைய கேள்விக்கான பதில் கிடைக்கும். இந்த எபிசோடு கொஞ்சம் எங்களுக்கு இதுவாக தாங்க இருந்துச்சு. ஐயோ என்னையாவது காட்டினதே காட்டுறீங்க, இப்போதான் அவள் சாக்குற மைண்ட் வாய்ஸில் பார்த்து திரும்ப என் மைண்ட் வாய்ஸியா அப்படின்றது இருந்துச்சு தான். பட் வந்து சொல்கிற விஷயம் நம்ம வந்து நருட்டோ திட்டம் இல்லையா, முட்டா இல்லையாண்டா இப்படி சுற்றி நிற்கிற அப்படின்றப்போ
அவனுக்குள்ளே என்னென்ன ஓடிட்டுருக்கு, அவனோட எண்ணங்கள் என்னென்னன்றது நம்ம காட்டுறப்போ தான் அது புரியும். புரியாதவங்களுக்கு. நம்ம இப்போ எனக்கு வந்து அந்த உணர்வை பற்றி நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அதனால் எனக்கு இது வந்து போராக இருக்குது. இது நானே ஒரு 10 முறை சொல்லிட்டு திரும்ப திரும்ப காமிச்சிக்கிறீங்களேன்ற மாதிரி இருக்குது எனக்கு. பட் புரியாமல் திட்டுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த ஒரு இது சொல்லலாம். அவன் எவ்வளோ எண்ணம் ஓட்டம் ஓடிட்டுருக்கு, எத்தனை பேருக்கு வாக்கு கொடுத்துருக்கான், எத்தனை பேர் இவன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதுக்காக இவன் ஓடணும். மெயினாக நான் சொன்னதே இப்போது நருட்டோ வந்து இட்டாச்சிக்கு அன்றைக்கி பேசினியாடா அதை ஞாபகப்படுத்தி பாரு. அவன் அதை தான் கேட்டான். அன்றைக்கே கணிச்சிட்டான், இதை தான் பண்ணுவான், என் தம்பி வந்து லீஃப் வில்லேஜுக்கு ஆப்போனண்ட்டாக நிற்பான், அப்போ நீ என்ன பண்ணுவேன், அவனை கொல்லுவியா காப்பாற்றுவியான்றப்போ நான் செய்வேன், நான் தடுப்பேன் அப்படின்னான். ஸோ அதனால தான் வந்து இவனையும் நம்பினது. ஓகே, அவனுக்கு நான் பவர் கொடுத்துட்டு போகிறேன், நீ அவனை கண்ட்ரோல் பண்ணி அவனை வழி கொண்டு வா அப்படின்ற மாதிரி தான் விட்டுட்டு போனது. ஸோ அது இவன் பிடிச்சிட்டான். அந்த மெமரி வரும்னு நினச்சா அதுமாதிரி வந்துருச்சு. ஸோ ஒரு தெளிவான முடிவு எடுப்பான். எல்லாருமே வந்து நீ முடிவு எடுனா என்னத்த முடிவு எடுக்கிறது, அவனும் எல்லா பக்கமும் யோசிச்சுட்டு தான் இருக்கணும். முடிவு எடுன்னு சொல்கிறாங்களே தவிர இந்த மாதிரி சொல்யூஷன் இது ஒன்று இருக்குப்பான்னு யாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த முயற்சி யாருமே பண்ணதே இல்லை. இவன் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறான். இவன் பண்ணாதான் இதுதான் ஒரு என்ன எடுத்துக்காட்டாகவே இருக்கும், இப்படியும் ஒருத்தனை வந்து மாற்ற முடியுன்றது. அது இவன் தான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் தான் இது வேர்ல்டுக்கே வந்து இப்போ எல்லாருக்கும் இவன் சொல்கிறாங்க பாருங்கள், உங்ககிட்ட என்னடா ஸ்பெஷலாக இருக்குது, நீ தாண்டா ஸ்பெஷல்ன்றதை நாங்களும் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி வரும். அதுக்காக அவன் நிறைய கஷ்டப்படணும் தான். காரா கூட அந்த டைமில் பேசும்போது ஓகே சாசுகே கொல்றது தான் கரெக்டுன்னு அந்த மைண்ட் செட்டில் பேசுகிற மாதிரி அந்த எபிசோட் பார்க்கும்போது தோணுச்சு. ஆனால் இப்போ அது திரும்ப போட்டு காட்டும் போது உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுன்னு தான் சொல்லியிருக்காங்க. காப்பாற்றுறியா காப்பாற்று, இல்லை அட்டாக் பண்ணுறியா அட்டாக் பண்ணு அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இப்போ எனக்கு அதை பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி இப்போது சாசுகேயோட பெயினும் எனக்கு புரிஞ்சிச்சு ஜிராயா மூலயமா. அதே டைம் நிறைய பேர் பண்ணுற தப்பும் அதுதான். இப்போ ஒருத்தவங்களுக்கு மேலே நமக்கு ஒன்று பிடிக்கல, ஒரு விஷயம் நடந்துச்சு கசப்பான சம்பவம்னா அதை மட்டுமே பிடிச்சிட்டு இருப்போம். இத்தனை நாள் பழகணும், இத்தனை நாள் எப்படி இருந்தோம் போனான், அவன் எப்படி இருந்தான் போனான், அதெல்லாம் மறந்துட்டு இப்போ நடக்கிறத வச்சு மட்டுமே நமக்குள்ளே கோவம் வரும், வெறுப்பு வரும், பிடிக்காமல் போவோம், பேசாமல் போயிடுவோம், எல்லாமே நடக்கும். பட் எல்லாத்தையும் நினச்சி பார்த்தா ஒரு விடை கிடைக்கும். அவன் அப்படி இருந்தானே இப்போ மாறிட்டானே, அப்போ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிற தன்மை வரும். அது நருட்டோ விஷயத்தில் கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு விஷயம் தாங்க, வலி வந்து தெரியாதவங்களுக்கு அது புரிய முடியாது. பட் வலி புரிஞ்சவங்க, அதை அனுபவித்தவங்க வந்து இன்னொருத்தருக்கு அது படவிடாமல் பார்த்துக்கிறது தான். இது வந்து சொசைட்டிலையும் பொருந்தும். நம்மளுக்கு தெரியும் எது எதுலாம் நம்மளை வலிச்சது, நம்மளுக்கு எதுலாம் வந்து ஹர்ட் பண்ணிச்சுன்ட்டு. அது இன்னொருத்தனுக்கு பண்ணக்கூடாது. இன்னொருத்தன் அந்த வலியை உணர்றப்போ அவனுக்கு நம்ம துணையாக நிற்கணுன்றது தான். ஸோ அந்த மாதிரி தான் நான் நருட்டோவை பார்க்குறேன். அது நம்மளுமே எடுத்துக்கணும். நம்மளுக்கு அதெல்லாம் புரிகிறப்போ நம்ம வந்து சில இடத்துல நிற்க மாட்டோம், இல்லை சில பேருக்கு சொல்ல மாட்டோம். நமக்கு நம்ம வழியே பெருசுன்ட்டு அப்படியே நம்ம பாட்டுக்கு ஒதுங்கிடுவோம். அப்படி இல்லை, இந்த மாதிரி நம்மளுக்கும் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக நம்ம போய் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிற மாதிரி தான் எனக்கு அந்த ஃபீல் இருக்குது. இல்லை இப்போ நருட்டோ கூட நிறைய பேர் திட்டுறாங்கல்ல, அது கூட நினச்சி பாருங்களேன். இப்போ திரும்ப வந்து அதே டீம் பழைய மாதிரி வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நருட்டோ சாசுகே சாக்குரா நின்னா எப்படி இருக்கும் திரும்ப, அது எவ்வளோ சந்தோஷம். இப்போ நம்மளே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கோம், சண்டை போட்டு கொஞ்ச நாள் ஒரு 10 இயர்ஸ் கேப் ஆகிடுச்சு, திரும்ப போய் அவங்கள்ட்ட பழைய மாதிரி ஒன்று பேசுகிற சான்ஸ் கிடைக்குது, எல்லாத்தையும் மறந்து பேசுகிறோம் அப்படின்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம்ல, அந்த ஹாப்பினஸ் இருக்குல்ல, அந்த ஒரு இது நோக்கி தானே இப்போ நருட்டோவும் போகிறான். திரும்ப அந்த இது நடந்துடாதா, திரும்ப அதுமாரி நம்ம எல்லோரும் ஒன்றா இருந்துட மாட்டோமா, அதை நோக்கி தான் அவன் போகிறான். அதனால தான் நமக்கு என்ன முட்டாள்தனமாக பண்ணுறான் அது இதுன்னு இப்படியே தோணுது. இப்போ ஒன்றும் இல்லை, போன எபிசோடாக சொன்னேன், இந்த கீபா சாய் இந்த லீ இவங்கெல்லாம் காம்போ சூப்பராக இருக்குது, உண்மை கலகலங்கிறானுங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்த டீம் தான் இதுவும் டீம்ஸ் ஆகணும். இப்போ எல்லாமே பாருங்கள், அவங்கவுங்க டீம் கூட அவங்க ஒரு ஜெல்லாக இருப்பாங்க. இப்போ நிஜி இவன் லீ அந்த மாதிரி ஒரு டீம் அவங்களுக்குள்ளே வந்து அந்த அடிச்சு இது பிடிச்சிக்கிறதுன்ட்டு ஒன்று இருக்கும். அது வந்து இந்த டீமில் மிஸ் ஆகிட்டே இருக்குல்ல. இவங்க 2 பேர் மட்டும் என்ன தனிச்சு விட்டு ஏதோ மாய்க்கிறாங்க. சாய் வந்து இருக்கான், எனக்கு புரியுது தான், இந்த டீம்ஸ் அவனை பற்றி அவனுக்கு தான் நல்லாவே புரியுது. ஸோ அது மிஸ் ஆகுதுல்ல இந்த இடத்துல. அவங்கள இருந்து தான் நேற்றுக்கு நம்ம சாஸ்கே இந்த பக்கம் நின்று இருப்பான், இவனும் போராடி இருப்பான், இந்த 2 பேர் காம்போ சூப்பராக இருந்திருக்கும். அது எல்லாம் போயிடுச்சு இல்லை, அதெல்லாம் ஒரு மாதிரி தாங்க. ஆனால் பாருங்க இப்போ சாய் கூட வந்து புதுசாக வந்தவன் தான், திடீர்னு ஜாயின் ஆனவன் தான், அவனுக்கே அவ்வளோ புரியுது. அப்படி தானே ஆடியன்ஸ் நம்மளை இவ்வளோ நாள் நருட்டோவை பார்க்குறோம், எல்லாம் 2 சைடும் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனாலும் இப்போ நம்ம நருட்டோவை திட்டுறோம். இப்போ நம்ம சாய் மாதிரி தானே பார்க்கணும், அது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அது வருத்தம் என்னன்னா வந்து இவ்வளோ பண்ணுறான், ஆனால் இந்த சாஸ்கே இப்போ இல்லை முட்டா பையனாகிறானு அப்படின்ற அந்த கோவம் எங்களுக்குமே தான் இருக்குது. அந்த சாசுகே தானாக மாறவே இல்லை. அந்த ஃப்ளாஷ்பேக் காட்டும் போது தெரிஞ்சு உரைச்சி என்னைக்கு அதை கடிச்சு வச்சு அந்த மார்க் இது பண்ணிட்டு போனானோ அதுலேருந்து தான் அவன் கேரக்டரே மாறி இருக்கு, வேற மாதிரி யோசிச்சிருக்கான். அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போனதுக்கு காரணமே அந்த உரைச்ச பையன்தான், அவன் போட்ட மார்க்கு தான். சாஸ்கேவா போய் நான் மாறிடப்பா, நான் இதை பண்ணிடப்பான்னு சொல்லவே இல்லை. அதுதான் மாதரா சொன்னானே எனக்கு. இப்போ என்னது நம்ம நருட்டோ கிட்ட வந்து அன்றைக்கி சொன்னது அதுதான், எங்களுக்குள்ளே ஒன்று அது எரிஞ்சிட்டே தான் இருக்கும், அது வந்து வம்சாவளியாக வரும், அது ட்ரிகர் பண்ணி விட்டால் அவ்வளோதான், அது போயிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அவன் அன்றைக்கி பண்ண ஒரு விஷயம், அது ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு, அது வளர்ந்து அது தீயாக எரிஞ்சு இப்போ எரிமலையாக வெடிக்குது.
ஸோ கஷ்டம்தான். ஸோ இன்னைக்கு கிளாசிக்கில் அந்த 2 சிலை, இந்த பக்கம் மாதரா சிலையும் இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் வகை சிலையும் காட்டுறப்போ சத்தியமாக புரியல. அப்போ இன்னும் இந்த டேச்சு காட்டிட்டு இவங்க காட்டுறாங்களே அப்படின்ட்டு இப்போ அது புரியுது எது காட்டினாங்கன்ட்டு. ஸோ அப்படி பார்க்குறோம் மாதராவை ஈக்குவலாக மதிச்சிருக்காங்க. அவனுக்கு உண்டான செலவு வச்சு 2 பேரும் ஈக்குவல் தான், ஒன்று தாண்டா அப்படின்ற மாதிரி தான் அப்போது ஃபர்ஸ்ட் வகை பண்ணியிருக்காரு, செஞ்சுருக்காரு, எல்லாம் கரெக்டாக தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த தாட் வரவே எல்லாம் மாறி இன்னைக்கு எங்கேயோ வந்து நிற்குதுன்றது தான், அதுதான் வந்து ஒரு மாதிரி. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.